வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடுனா ஒரு குட்டி பரலோகம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுவிசேஷம் வந்து வெளியில் இது பண்ணுறதை விட வீட்டுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு இது. நம்ம கணவர், மனைவி, பிள்ளைங்க, அம்மா, அப்பா, அந்த இடத்துல வந்து ஒரு சமாதானத்தோட ஆவி இருக்கணும். ஆனால் வீட்டில் எப்படி இருக்குது? பார்த்தாலே எரிஞ்சு விழுந்துட்டு நம்ம வேலைக்கு போயிட்டு வரோன்னா அங்கே வேலையில் ஏதோ ஒரு டென்ஷன், அதை யார்கிட்ட வந்து காட்டியும்? நம்ம கணவர், நம்ம மனைவி, நம்ம பிள்ளைங்கள்ட்ட தான் வந்து இது பண்ணுறோம். அங்கே உள்ள டென்ஷனை அங்கே நம்ம, ஏன்னா அங்கே வந்து உயர் அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம இது பண்ண முடியாது. என்ன கோவம்னாலும் நம்ம எங்கே இது பண்ணுறோம்? வீட்டில் வந்து இது பண்ணுறோம். அந்த மாதிரி வீட்டில் வந்து ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு சமாதானத்தின் ஆவியோட தான் என்ன செய்யணும்? இருக்கணும். ரோமர் 12:18 வசனம், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். அது கண்டிப்பாக நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லலை. ஏன்னா சமாதானமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம இதை பண்ணும்போது கூடுமானால் மேக்சிமம் நம்ம கிறிஸ்தவங்க வந்து என்னது, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா மனுஷரோடும் இவங்கள்ட்ட மட்டும் சமாதானமாக இருங்க, இவங்கள்ட்ட மட்டும் அப்படின்னு சொல்லலை. எல்லா மக்களையும் நம்ம எப்படி தான் பார்க்கணும்? ஒரே மாதிரி தான் பார்க்கணும். எல்லா மனுஷரோடும் நம்ம கூடுமான வரைக்கும் எப்படி தான் இருக்கணும்? சமாதானமாக தான் இருக்கணும். மன்னிப்பு கேட்காதவர்களை கூட மன்னிக்கக்கூடியதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தில் மெயின் பாயிண்ட் என்னென்னா, நம்மள்ட்ட மன்னிப்பே ஒருத்தங்க கேட்கல, ஆனாலும் மன்னிக்கணும்.